கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் மிகவும் அவர் நல்லவரா இருக்கிறாரு. தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். நாங்க தொடர்ந்து விசுவாச வாழ்க்கைன்ற தலைப்புல நாங்க அநேக விஷயங்கள நாங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்க கற்றுக்கொண்டு வருகிறோம். நாங்க வேதத்த நாங்க கற்றுக்கொள்கிறது மிகவும் முக்கியம். சபையில் இருக்கிற விசுவாசிகள் வேதமே சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களே ஆண்டவர் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர்ல சொல்லுது. ரட்சிக்கப்படுறது, அடுத்தது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். ஆண்டுடைய சித்தம் என்னென்றா, என்னையை குறித்து, உங்களை குறித்து, என்ன இங்கே இருக்கிற ஜனங்களை குறித்து, என்ன சபை விசுவாசிகளை குறித்து ஆண்டுடைய சித்தம் என்னென்றா, அவங்க ரட்சிக்கப்பட்டது மட்டுமில்லை, அவங்க சத்தியத்தை அறிகிற அறிவினால என்ன செய்யணும், அனுதினமும் என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, அனுதினமும் நிரம்பணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அதனால தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட வீடுகள்லையும் செபிக்கிறவர்களா என்ன, நீங்கள் ஜபிக்கிறவர்களா இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும். என்ன அதாவது எதுக்கு இதெல்லாம் என்றால், நாங்கள் ஆண்டவரோடு உறவாடணும். ஏனோக்க போல, நோவாவை போல என்ன நாங்கள் தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி நாங்கள் நேரத்தை செலவழிக்கும் போது என்ன நடக்குமென்றா, நாங்கள் அவர் அறிந்து கொள்ளுவோம். ஏன்னா நீங்கள் எந்த மனுஷனோட நீங்கள் பழகுறீங்களோ, நீங்கள் கொஞ்ச காலத்திலே அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட பேச்சு நடக்க மூலமாக இவங்க இப்படிப்பட்ட ஆள் தானன்றது என்ன செய்திடும், உங்களுக்கு தெரிந்துடும். ஏன் அவங்களுடைய பேச்சு என்ன செய்திடும், அதை வெளிப்படுத்திடும். ஏன்னா அவங்களுடைய சுபாவம் என்ன, அவங்களுடைய குணாதிசயம் என்னன்றதை, அவங்க எப்படி யோசிப்பாங்க, எப்படி சிந்திப்பாங்கன்றதை அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு வெளிப்படுத்திடும். ஏன்னா அதே போல் அவங்களுடைய நடக்க என்ன செய்திடும், வெளிப்படுத்திடும். அதே போல தான் நாங்கள் தேவனோடு நாங்கள் நேரத்தை செலவழிக்கும் போது, அதாவது செபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் இவ்வளவு நாள் தேவனோடு நேரத்தை செலவழித்ததில் நான் அறிந்து கொண்ட காரியம் என்னண்டா, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார், என்ன அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லிட்டே போகலாம். ஏன்னா ஆண்டவரை குறித்து, ஆண்டுடைய குணாதிசயத்தை குறித்து சொல்ல போனால் மோசையை போல சொல்லிட்டே போகலாம். மோசை சொல்றார், நீ இரக்கமும் உருக்கமும் என நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர் என. அவர் இப்படி மோசை என்ன செய்கிறாரு, இப்படி கடவுளை அவர் இப்படி அறிந்திருக்கிறார். கடவுளுடைய மகிமையை பார்த்து அவர் என்ன செய்கிறார், அவருடைய மகிமை அவரை வெளிப்படுத்துது, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துது. ஆண்டுடைய மகிமை என்ன செய்யுது, மோசைக்கு விளங்குது. அதே போல தான் நாங்கள் தேவனோடு நேரத்தை செலவழிக்க நாங்கள் அந்த மகிமையை நோக்கி என்ன செய்கிறோம், கடந்து செல்கிறோம். அந்த மகிமையின் தேவனை குறித்து அறிந்து கொள்கிறோம். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பவுல் எப்படி ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டாருண்டா, ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்ததன் மூலமாக தான் என்ன செய்தார், ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டார். ரைட், நாங்கள் போன கிழமை பார்த்தோம் ஈசாக்கினுடைய விசுவாசம். அது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது? ஈசாக்கினுடைய விசுவாசம் தன்னுடைய எதிர்கால சந்ததியை ஆசீர்வதிக்கிறதா இருந்தது. ஏன்னா ஏசாவையும் யாக்கோப்பையும், ஏசாவும் யாக்கோப்பும் யாரு, ஈசாக்கினுடைய பிள்ளைகள். ஏன்னா ஈசாக்கினுடைய பிள்ளைகள் தான் யாரு, ஏசாவும் யாக்கோப்பும். மூத்த மகன் ஏசா, அவன் மன சஞ்சாரியா இருந்தான். ஏன்னா காட்டுக்கு போய் வேட்டையாடி மிருகங்களை பிடித்து வேட்டையாடி கொண்டு சமைக்கிறவனா இருந்தான், இப்படிப்பட்டவனா இருந்தான். ஆனால் மற்ற யாக்கோப்பு எப்படி இருந்தான்டா, அவன் வீட்டிலேயே கிடந்தான். என்ன அவன் ஒரு திருடனா இருந்தான் என்று வேதம் சொல்லுது. என்ன தன்னுடைய சகோதரனுடைய மூத்த மகனுக்குரிய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்னை கூலை கொடுத்து சகோதரனை வஞ்சித்து என்ன செய்தான், அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை திருடி எடுத்தான், தனக்கானதான் மாற்றிக்கொண்டான். அதே போல அவன் என்ன செய்கிறான், சகோதரனுக்கு தகப்பன் சொல்கிறார், நீ காட்டுக்கு போய் ஒரு நல்ல ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு எனக்கு பிடித்த மாதிரி சமைத்துத்தான் அவனை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தாயாருடைய சொல் கேட்டு என்ன செய்கிறான்டா, அவன் தாயார் செய்து தந்த அந்த உணவை கொண்டு போய் கொடுத்து அண்ணாவை போல மிருகத்தில் தோலை போட்டுட்டு போயிட்டு என்ன செய்கிறான்டா, அந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்கி கொள்கிறான். ஏனென்றா கடவுளுக்கு சித்தம் என்னென்னா, இஸ்ரவேல் யாக்கோப்பு ஆசீர்வதிக்கப்படுவதுதான் கடவுளுக்கு சித்தம். என்ன ஏதோ ஒரு ரீதியில் கடவுளுடைய திட்டம் தான் நிறைவேறினது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு காரியங்கள் எப்படி போனாலும், நாங்கள் போன கிழமை இதைத்தான் பார்த்தோம், காரியங்கள் நம்ம நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருந்தாலும், மாறுதல்களாக இருந்தாலும், கடைசியில் தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் நிறைவேறும், தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முடிவில் இந்த சத்தியம் தான் என்ன செய்யும், அது உண்மை என்றதை வெளிப்படுத்தும்.
இந்த சத்தியம் பொய் சொல்லாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கடைசி காலத்திலே நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம், மனுஷன் 1000 சொல்றான், ஆனால் கடைசியில் இந்த வேதம் சொல்லுகிறபடி தான் எல்லா காரியங்களும் நிகழ்ந்து கொண்டு வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்ன யார் சொன்னது இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா அதை அழுது புலம்பாதீங்க, ஏன்னா அதை நினைச்சு சிந்திச்சு கொண்டு துக்கித்து கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் சொன்னதை நினைச்சு நீங்க ஆனந்த சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்க, துதிச்சு பாருங்க. கர்த்தர் எல்லா மனிதர்களுடைய வாய்கள் அடைக்கும்படி ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போன கிழமை பார்த்தோம், ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்தாரு? விசுவாசத்தினால் ஆசீர்வதித்தார். எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வதித்தார். பிள்ளைகள் இப்ப பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை பேசல, எதிர்காலத்துல அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போறார். என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போறார். சற்று நீங்க ஆராய்ந்து பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு நீங்க மறிக்க போறீங்கன்னு தெரியுது. என்ன நீங்க ஒரு முதிர் வயது ஆயிருச்சு, என்ன உங்களுக்கு நல்ல வயதாயிருச்சு. இப்போ ஈசாக்குக்கு அந்த சம்பவத்தில் நல்ல வயதாயிருச்சு, அவர் மறிக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. என்ன அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்களை அந்த ஈசாக்கின் இடத்துல வைங்க. என்ன ஒரு சாய்ந்த கதிரையில் நீங்கள் இருக்கிறீங்க, என்ன உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு மரணம் நேரிட போகுது. இப்போ இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு நம்ம ஆட்கள் எப்படி என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்களா, புத்தி சொல்லுவாங்களா? அதை செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி புத்தி தான் சொல்லுவாங்க ஒழிய அதில் அவங்க புத்தி சொல்கிறது தான் அதிகமாக இருக்கும் ஒழிய இந்த ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல் ஆசீர்வதிக்கிறது நிறைய இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகள் பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும். நம்ம புத்தி சொல்ல போனால் அது என்ன செய்யாது? கணக்கு எடுக்காது, கேட்டாலும் அதன்படி செய்யாது. ஆனால் அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அது வேதமே அநேக இடத்துல நீதிமொழி சங்கீதத்துலலாம் நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணுமெண்டா, பிள்ளைகள் மேலே நாங்கள் என்ன செய்யணும்? நம்பிக்கையான காரியங்களை விதைக்கணும், விசுவாசத்தை விதைக்கணும். ஏன்னா பிள்ளைகளை சொல்லணும், நீ என்ன செஞ்சாலும் கடைசியில் கர்த்தர் உன்னைய கொண்டு வந்துடுவார். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னா கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருவார்? உன்னைய கொண்டு வந்துடுவார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஏன்னா கர்த்தர் சரியான பாதையில் கொண்டு வந்துடுவார், இப்படியே தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆகையினால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பிள்ளைகளை பேர குழந்தைகளை நீங்கள் அவ்வாறு நடத்துகிறவர்களா ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போகிறாங்களா, அவங்க உங்களை கேட்குறாங்க இல்லையா, அந்த பிள்ளைக்கு நீங்கள் தொடர்ந்து கடவுளை பற்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன்னா மற்ற புத்திகளை சொல்லி இன்றைக்கு பாருங்கள், நிறைய புத்திகளை சொன்னால் இன்றைக்கும் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்கண்டா, நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிங்கண்டா, கடவுளை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன ஆண்டவருக்கு நீ என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். என்ன நியாய தீர்ப்பு நாளில் நீ பேசுகிற வார்த்தைகளுக்கே கணக்கு கொடுக்கணுமெண்டா உன்னுடைய நடக்கைக்கு எவ்வளோ அதிகமாக கணக்கு கொடுக்கணும். ஏன்னா நீ எங்கே போகிற எங்கே வர்றன்றது ஆண்டவர் பார்க்குறார். என்ன ஆகையினால் இதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா என்ன செய்யும்? ஒரு நாள் அவனோடு பேசும். என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய அம்மா சொன்னா, உன்னுடைய அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், என்னது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன அப்போ அந்த பிள்ளையினுடைய ஆத்மாவே அந்த பிள்ளையோட என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அந்த ஆவியே அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய ஆரம்பிப்பார்? அந்த வார்த்தைகளை நீங்கள் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை அந்த ஆசீர்வாதத்தை நினைப்பூட்ட ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நாள் அந்த மாறவே முடியாத அந்த பிள்ளை, அந்த பேர குழந்தை கெட்ட வழியில் போகிறவன் ஒரு நாள் அந்த ஆவியானவர் சத்தம் கேட்டு மாறுவான், தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளுவான், ஆண்டுடைய பாதத்தண்டையில் தாழ்மையாக அவன் என்ன செய்வான்? அவனுடைய பாவங்களை எல்லாம் இறக்கி வைத்து ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்புரவாக்கி கொள்ளுவான். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இந்த விசுவாசத்தோடு செய்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக மாற முடியாத எப்படிப்பட்ட மனுஷனையும் ஆண்டவர் மாற்றுவார். சரி, ரைட். அப்போ நாங்கள் இதைத்தான் பார்த்தோம். ஏன்னா எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வதித்தான். உதாரணத்துக்கு ஜோசுவா இருக்கிறாரு, கிதியோன் இருக்கிறாங்க, வெஸ்தர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வதிக்கணும்னா நீ ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருப்ப. ஏன்னா நீ இந்த கிராமத்துலையும் நீ என்ன செய்வ? நல்லா படித்து முன்னேறுவ. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா கர்த்தருனை அதில் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஈசாக்கு யாக்கோப் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. தேவன் உனக்கு வானத்தின் பனியினால் என்ன பனியை தருவார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் பரத்திலிருந்து கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்காது. எதிரிகள் அவங்க வந்தாலும் அவங்க உன்னை சேதப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் நீ என்ன செய்வ? உன்னுடைய சகோதரனுக்கு நீ ஒரு எஜமான போல இருப்ப. இப்படியாக என்ன செய்கிறாரு? அவர் வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறார்.
ஆனால் நம்ம என்ன செய்வோம்டா, நீ இப்படியே இருந்தா என்ன நடக்கும், அழிஞ்சு போயிடுவேன், நாசமாக போயிடுவேன்ட்டு சபிச்சுட்டு தான் போகிறோம். ஆகையினால பிள்ளைகளை நாங்கள் பிறம்பினால் கண்டிக்கலாம் ஒழிய நாங்கள் சபிக்கக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய காரியங்களை போன கிழமை பார்த்தோம். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஈசாக்கினுடைய விசுவாசம். ஈசாக்கினுடைய விசுவாசம் இன்றைக்கு உங்களுடைய தொழிலில், உங்களுடைய படிப்பில், ஊழியத்தில், ஏன்னா நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஒரு பெருக்கம் வரணுமெண்டா, ஒரு விருத்தி வரணுமெண்டா, ஒரு முன்னேற்றம் வரணுமெண்டா, ஏன்னா அதுக்கும் விசுவாசம் தேவை. என்ன பின்னாக சொல்கிறீங்க, அதுக்கு விசுவாசம் தேவையா? நான் போயிட்டு நான் என்னுடைய பலத்தில் தானே உழைக்கிறேன், என்னுடைய ஞானத்தில் தானே உழைக்கிறேன், அதுக்கு என்னுடைய பலன் தானே முக்கியம், சுகம்தானே முக்கியம், ஆரோக்கியம் தானே முக்கியம், என்ன நான் நல்லா இருக்கிறது தானே முக்கியம், அதுக்கு நான் தானே உழைக்கிறேன், ஆகினால் என்ற பலன் தானே முக்கியம். இப்போ விசுவாசம் இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும் என்று நமக்கு கேள்வி எழும்பக்கூடும். ஆனால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கோராருக்கு போனான். என்ன அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுது. நாங்கள் ஆதியாகமம் 12, 13 வாசிக்கும் போது, 13, 14 இதெல்லாம் வாசிக்கும் போது அந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது, பஞ்சம் இருக்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான், எகிப்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு என்ன செய்கிறான், போகும்போது தன்னுடைய மனைவி மனைவி நிமித்தம் என்னையை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு மனைவியை சகோதரின்னு சொல்கிறான். அதே போல் ஈசாக்கு என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறவர்கள் என்னையை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு இவனும் என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்கிறான். ஏன்னா அந்த தேசத்துலேயும் பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் என்ன செய்ய போகிறேன், இங்கேருந்து போக போகிறேன், ஏன்னா இங்கேருந்து நான் அபிமெலேக்கிடத்தில் போக போகிறேன், கோராருக்கு போக போகிறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு தரிசனம் ஆகிறாரு. 2ஆம் வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அவன் என்ன செய்யறான், ஆபிரகாமும் என்ன செய்தார், பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போனார். இவரும் என்ன செய்ய பார்க்குறாரு, பஞ்சகாலம், இனி இங்கே நமக்கு எந்த சோழியும் ஒன்றும் கிடக்கா, என்ன ஒரு வேலையும் செய்ய இயலாது, ஒன்றும் வாய்க்காது, இனி இது சரி வராது, இங்கே இருந்தால் சரி வராது, நம்ம என்ன செய்வோம், அங்கே போவோம், எங்கே துபாய்க்கு போவோம், கட்டாருக்கு போவோம், மியான்மாருக்கு போவோம்னு என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வெளிக்கிடுறாங்க. அப்போ இங்கே அப்படித்தான் இவன் என்ன செய்கிறான், பஞ்சம் வந்த உடனே, அதிகமான கஷ்டம் கடன் வந்த உடனே, வியாதி கொள்ளை நோய்கள் வந்த உடனே இடம்பெயர ஆரம்பிக்கிறான். ஏன்னா தன்னுடைய தற்காலிக தேவைகளை பெற்றுக்கொள்றதுக்காக, பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக, சூழ்நிலைகளை சரி செய்கிறதுக்காக அவன் இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்கிறான், அவங்க நினைக்கிறான், இப்போ நான் இருக்கிற இடம் தான் பிரச்சனை, ஏன்னா இது பஞ்சம் நிறைந்ததாக இருக்கிறதுனால தான் நான் பஞ்சத்தில் இருக்கிறேன். இன்றைக்கி நம்மளும் அப்படித்தான், ஏன்னா நம்ம இந்த இடத்துல இப்படியான இடத்துல இருக்கிறதால தான் இப்படி குறைவில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் தான் நம்மளை இப்படி வச்சிருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன செய்யறான், அவன் நினைக்கிறான் எகிப்துக்கு போனால் நல்லா இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியலை, அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய ஆண்டவர், அவர் பஞ்சகாலத்திலையும் அவர் செழிக்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் வலிக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன தரிசனமாகி சொல்றாரு, நீ எங்கேயும் போகாது, நீ எகிப்துக்கு போகிறதுக்கு வலிக்கிற, எகிப்துக்கு போகாது. அதில் சொல்றாரு பாருங்க, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. எல்லாம் சொல்லுங்க, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அப்போ நாங்கள் எங்கே இருக்கணும்னு கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இருக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணி அவர்களுக்காக ஏதேனை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கே வைத்து ஆண்டவர் அவர்கள் அங்கே குடியிருக்க பண்ணினார். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக தேவன் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு நேராக நடத்துகிறார். அதே போல் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அவனை என்ன செய்கிறார், எங்கே குடியிருக்கணும்னு சொல்கிறார். நீ எப்படிப்பட்ட ஸ்தலத்தில் எங்கே குடியிருக்கணும்னு சொல்கிறார். எப்படி பாருங்க, பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறத நிப்பாட்ட மாட்டார். அதே மாதிரி நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறத நிப்பாட்டிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல ஈசாக்கு செய்கிற ஞானமான வேலை என்னென்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறான். அவன் ஒரு தவறான தீர்மானம் எடுக்கிறான்.
பிழையான தீர்மானம் எடுக்கிறான், ஆண்டவர் அதை தடை செய்கிறார். நீ என்ன செய்யாது, இந்த தவறான தீர்மானத்தை எடுக்காது, இந்த பிழையான தீர்மானத்தை எடுக்காத, நான் உனக்கு சொல்றதை செய், நீ நினைச்சபடி நடக்காத, ஏன்னா உனக்கு தோன்றபடி நடக்காத. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்றார். அநேக நேரத்தில் நம்ம நினைச்சபடி நமக்கு தோன்றபடி செய்துதான் என்ன செய்தோம், பலவிதமான வலைகளில் போய் மாட்டுப்பட்டு சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றா, நீ இதுக்கு மேலேயும் நீ உன்ற இஷ்டப்படி உனக்கு தோன்றபடி நீ நடக்க மட்டும் என்ன செய்ய போறதில்லை, உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய சூழ்நிலைகள் மாற போறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்றதை செய். ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க, யோனாவுக்கு சொல்றார், என்ன அவர் தர்சிசுக்கு போக சொல்றார். ஏன்னா அவர் நினிவேக்கு போக சொல்றாரு, அவன் இன்னொரு இடத்துக்கு தர்சிசுக்கு போறான். நினிவேயில ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பாவம் சாவங்கள் பெருகி அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, பெரிய அழிவு வரப்போகுது, அவங்க மனம் திரும்பும்படிக்கு அங்கே போய் நற்செய்தியை சொல்லு, ஏன்னா அங்கே போயிட்டு அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுன்னு சொன்னா, அவங்களுடைய பிள்ளைகளை உணர்த்துன்னு சொன்னா, நீர் என்ன செய்வீர், அழிப்பீர் சொல்லுவீர், நான் அழிக்க மாட்டீர், உண்மை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு அவனா ஒன்று நினைச்சு கொண்டு என்ன செய்யறான்டா, அவன் வெளிக்கிட்டு வேறு இடத்துக்கு தரிசிசுக்கு போறான். ஆனா ஆண்டவர் கடைசியில் என்ன நடந்ததுண்டா, கர்த்தர் என்ன தீர்மானம் பண்ணினாரோ, கர்த்தர் என்ன யோசிச்சாரோ, திட்டமிட்டாரோ அதுதான் நடந்தது. அவன் எங்கேயோ போனாலும் அவனை ஆண்டவர் அங்கிருந்து கடலுக்குள்ள போட வச்சு, அங்கே மீனை வர வச்சு, மீனை கொண்டு வந்து நினைவையில கக்குற அளவுக்கு கடைசியில் எது நிறைவேறுதுண்டா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தான் நிறைவேறுது, கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறுது. இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அநேகம் தரம் நாங்கள் ஆண்டவர் நமக்கு தரிசனமாகி நம்மோடு பேசி நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டினாலும், என்ன நம்ம வலப்பக்கம் இடப்பக்கம் சாஞ்சாலும் நம்மளை தூக்கி நிறுத்தி, குழியில் விழும்போது தூக்கி எடுத்து, என்ன குப்பையில் கிடக்கும்போது தூக்கி எடுத்து, பாவத்தில் வாழும்போது அதிலிருந்து விடுவித்து மன்னித்து, ஏன்னா நம்மளை இவ்வளவு முறை கழுவி 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 சுத்திகரித்து நமக்கு ஆண்டு தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை ஞானமான காரியங்களை நமக்கு சொன்னாலும் நாங்கள் திருப்பி சேர்த்திட விழுகிறவர்களா, அவருடைய சொல் கேட்காதவர்களாக நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு மீறி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இதனால தான் பலவிதமான பிரச்சனைகளில், கடனில், வியாதியில், வேதனைகளில், குறைவில் போய் மாட்டிக்கொள்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தொடர்ந்து என்ன செய்கிறாருண்டா, நம் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக நம்மளை தொடர்ந்து அவருடைய சத்திய வார்த்தையினால நம்மளை போதித்து சிட்சித்து நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருண்டா, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, நீங்க நினைச்சபடி என்ன செய்யாதீங்க, அலைஞ்சு தெரியாதீங்க. உங்களோட சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், இந்த இடத்துல சொல்றது போல பஞ்ச காலமா இருந்தாலும், இந்த தேசம் பஞ்ச தேசமா இருந்தாலும், உங்களுடைய தேவன் பஞ்ச காலத்திலையும் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். பஞ்ச காலத்திலையும் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப அதுல 2ஆம் வசனத்தை பாருங்க. இந்த தேசத்திலே குடியிரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ரைட். அதுல அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த தேசம், இந்த தேசத்திலே குடியிரு. ஆனா 1ஆம் வசனம் சொல்லுது இது பஞ்ச தேசம். என்ன பஞ்ச காலத்துல அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாம் காலத்திலே உண்டான பஞ்சம் அல்லாமல் ஈசாக்கின் காலத்திலேயும், அதாவது ஈசாக்கு வாழ்ந்த காலத்திலேயும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப நாங்க விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்கணும். பயத்தின் வாழ்க்கையா, கவலையின் வாழ்க்கையா, சந்தேகத்தின் வாழ்க்கையா, துக்கத்தின் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஏன்னா பஞ்ச காலமா இருந்தாலும் அந்த பஞ்ச காலத்திலே நாங்கள் கடவுளை விசுவாசித்து வாழணும், கடவுளை நம்பி வாழணும், கடவுளை ஆதாரமாக கொண்டு வாழணும். ஏனென்றா ஆண்டவர் பஞ்ச காலத்திலே நம்மளை போஷிக்க வல்லவராக இருக்கிறார், பஞ்ச காலத்திலே நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக பார்க்குறோம், இங்கே ஆபிரகாம் ஈசாக்கூட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நாங்கள் யோசேப்போட வாழ்க்கையிலையும் நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தர் பஞ்ச காலத்து எகிப்துக்கே பஞ்சம் வந்துருச்சு பாருங்க. இந்த இவங்களுக்கு இவங்க பஞ்சம் எகிப்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற எகிப்துக்கு போகிறதுக்கு புறப்படுறாங்க. ஆனால் யோசேப்போட காலத்தில் எகிப்துக்கே பஞ்சம் வந்துருச்சு. அப்போ நம்ம தான் அந்த பஞ்ச தேசத்தையும் நம்மளை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அது நம்முடைய தேசமோ அந்நிய தேசமோ, நான் இருக்கிற இடத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், நான் இருக்கிற இடத்துல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆசீர்வாதம் தேசத்துல இல்லை, எனக்குள்ள இருக்குது. ஏனென்றா என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்கிறவர், அவர் பெரியவராக இருக்கிறார்.
அப்ப இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னண்டா பாருங்க, இந்த தேசத்திலே, அதாவது பஞ்சம் நிறைந்த தேசத்திலே வாசம் பண்ணு. என்ன, பஞ்சம் நிறைந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த பஞ்ச தேசத்துல நான் சொல்றதை கேட்டு நீ இங்கேவே வாசம் பண்ணு, இங்கேவே வாழு, என்ன இங்கேவே வாழு, நான் உன்னோடே கூட இருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நீ சொல்றதான் இது பஞ்சதேசம் என்று, இந்த பஞ்சதேசத்துல நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். உங்களை செழிப்பாக்குவன் என்று சொல்றார். உங்களுடைய வியாதிகளை மாற்றுவன் என்று சொல்றார். உங்களுடைய பலவீனத்தை எடுத்து போடுவன் என்று சொல்றார். இன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு சுகம் உண்டாகும்படிக்கு, பலன் உண்டாகும்படிக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிகிறாங்க. அங்கே போனால் சுகமாயிரும், இங்கே போனால் சுகமாயிரும். ஆனால் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்திலேயே நம்மளை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் இருக்கிற இடத்திலேயே என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் இருக்கிற இடத்திலேயே என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்மோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு மிகவும் முக்கியம். அதில் அவர் சொல்கிறார் பார், நான் உன்னோடு கூட இருந்து, நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன தாவீது சொல்றார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்ன, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் சும்மா நம்மோடு கூட இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் நமக்கு பலன் அளிப்பார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக அவர் எல்லா காரியங்களையும் நடப்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க பாருங்க, இயேசு அடிக்கடி நான் தியானிக்கிற ஒரு வார்த்தை, இயேசு படகுல அமர்ந்து இருக்கிறார், படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் தலையணையில. அங்க காற்று கடல் எல்லாம் அலைந்து செய்த அடிபடுது, அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாம் பயப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எழுப்பி, உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் சாக போகிறோமே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. இயேசு எழும்பி என்ன செய்கிறாரு, காற்று அதட்டி கடலை அமைதியாயிருந்து சொல்லிட்டு இவங்களை பார்த்து சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகள் என்று பேசுகிறார், திட்டுறார். ஏனென்று அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்திருந்தால் அவங்களே கடலை தட்டி அமர்த்தி இருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் முதலாவது நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், ஆண்டவர் நம்மோடு கூட இந்த படகுல தான் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வாழ்க்கை பயணத்தில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு அவரை எழுப்பிட்டு இருக்கக்கூடாது. அவர் நம்மோடு இருக்கிறாருன்ற தைரியத்தில் அவருடைய திவ்ய வார்த்தைகளை, வல்லமை நிறைந்த அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், பிரச்சனைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு பின்பதாக இருக்கிறார். ஏன்னா தாவீது ராஜா என்ன செய்கிறார், ஆண்டவரை வந்து இவனை கொல்லுமென்று சொல்லலை. ஆனால் தாவீது சின்ன பையனாக இருக்கிறான், ஆண்டவரை நீங்கள் இந்த கோலியாத்தை கொல்லுங்கன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒன்ற தலையை வெட்டி ஆகாயத்தை பற்றி கரையா போடுவேன், ஏன் என்னோடு ஒருவர் இருக்கிறார், சிங்கத்தின் கைக்கும் கரணியின் கைக்கும் தப்பி வித்தவர் என்னோடு இருக்கிறார், அவர் உன்னை வெட்டுவார்னு சொல்லல, அவர் என்னோடு இருக்கிறாரு, நான் ஒன்ற தலையை வெட்டுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரே மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். என்ன, அப்ப நீங்க தான் என்ன செய்யணும், காரியங்களை நடப்பிக்கணும். நீங்க தான் விசுவாசமா என்ன உங்களுடைய ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு எடுத்து வைக்கிறவர்களா இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பஞ்சம் நிறைந்த தேசத்துல நீ வாழ்ந்துரு, நான் உன்னோடு கூட இருந்து, இந்த பஞ்சம் நிறைந்த தேசத்துல உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்போ உன் தகப்பனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, ஆணையை நான் என்ன செய்வேன், நான் நிறைவேற்றுவேன். நீ இந்த தேசத்தில் குடியிரு, உன்னுடைய தகப்பனுக்கு சொன்ன வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு தருவேன். ஏன்னா நீ அலைஞ்சு தெரிய தேவையில்லை, நீ தேசங்களை சுதந்திரிக்கிறவனா இருக்கிற. இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்றாரு, நீங்க சுகத்துக்காகவும் விடுதலைக்காகவும் அதுக்காக இதுக்காக உங்களுடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லை, அலைந்து தெரிய தேவையில்லை. தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் சொந்தமாக சுதந்திரமாக தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் எனக்கு தேவையான யாவற்றையும் எனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால் இதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அதுக்கடுத்து 4வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, அவனுக்கு என்ன செய்யறாரு,
உன் தகப்பனுக்கு நான் இந்த தேசத்தெல்லாம் உனக்கு தருவேன், உன் தகப்பனுக்கு சொன்ன ஆணையை நான் நிறைவேற்றுவேன்லாம் சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில நான் சொன்ன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டான்ன்றதுக்கு அவனுக்கு பிள்ளைக்கு உதாரணமா சொல்றார், ஈசாக்குக்கு உதாரணமா சொல்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் அப்பாவுக்கு நான் என்ன செய்தேன், இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். என்னது, நீ என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வசனங்களை கை கொள்ளுவியா இருந்தா, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவியா இருந்தா நான் உனக்கு என்ன செய்வேன், இப்படி இந்த வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசங்களை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அவனை என்ன செய்தான், என்ற சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தான். நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவனுக்கு உன்னைய கொடுத்தேன். இன்றைக்கு உங்கள் மூலமாகத்தான் உன் மூலமாகத்தான் உனக்குள்ளதான் உன் சந்ததிக்குள்ளதான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஏன்னா உன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் ஆசீர்வதிக்க போகிறாங்க, அநேக நாடுகள் ஆசீர்வதிக்க போகுது. ஏன்னா அப்போ ஆண்டவர் அவனுக்கும் ஈசாக்குக்கு என்ன சொல்கிறாருண்டா, அவனுடைய தகப்பனை போல என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன்னுடைய தகப்பனை போல கடவுளுடைய வார்த்தைக்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நட என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன்னுடைய தகப்பனாகி ஆபிரகாமை போல என்னை விசுவாசித்து என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவியா இருந்தால் நிச்சயமாகவே நீ இருக்கிற இடம் பஞ்ச இடமா இருந்தாலும் சரி, பட்டினி நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, அநேக எதிரிகள் நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க உயர்த்த நான் போதுமானவராக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈசாக்கு அப்போ ஆண்டவர் இதெல்லாம் சொன்ன உடனே 6வது வசனம் சொல்லுது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்ப என்ன செய்யறாரு, ஈசாக்கு பஞ்சம் நிறைந்த இடத்திலே குடியிருந்தான். எதனால? ஆண்டுடைய சொல் கேட்டதுனால, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை நம்பினதுனால. அவர் என்ன சொல்றாரு, நான் போற இடத்துக்கு தான் போவேன், நான் எகிப்துக்கு தான் போவேன். அவன் என்ன செய்யல, அவன் முடிவெடுத்துட்டு போகல. அவனுடைய மாம்ச பிரகாரமான தீர்மானத்தை எடுத்துட்டு போகல. ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஏன்னா ஆண்டவர் என்னையும் என்ன செய்வார், என் தகப்பன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களை கை கொண்ட போது அவருக்கு வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க செய்த ஆண்டவர், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த கேராரில் இருக்க போகிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், ஆண்டவருடைய பிரச்சனைகளுக்கு பதிலை தருவார், இந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்தோடு அவன் என்ன செய்கிறான், ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த தேசத்தில் குடியிருக்கிறான். அதுக்கு அடுத்தது பாருங்க, அவ்விடத்திலே மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து கீழே அந்த சம்பவங்களை நீங்கள் வாசிச்சிங்கண்டா அங்கே இருக்கிறார்கள் கேட்குறாங்க. என்ன அந்த மனைவியை கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை சகோதரி, என்ன சகோதரன் சொல்கிறான். பிறகு அங்கே நீங்கள் கீழே வாசிச்சிங்கண்டா அபிமலைக்கு சொல்கிறான், அபிமலைக்கு தெரிஞ்சிருச்சு இவன் மனைவியை சகோதரி என்று சொல்லிட்டான். அப்போ கீழே நீங்கள் வாசிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல இருக்குது பாருங்க, 10வது வசனம் சொல்லுது பாருங்க, அதற்கு அபிமலைக்கு எங்களிடத்திலே ஏன் இப்படி செய்தாய், ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி போடவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமலைக்கு இந்த புருஷனாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜாதி ஜனங்களும், அதாவது என்ன சொல்றான்டா, அபிமலைக்கு என்ற அந்த மனுஷன் என்ன சொல்றான்டா, இந்த ஈசாக்கையும் அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காலையும் தொடுகிறவன் அவன் தான் சாக போறான், ஆகையினால யாரும் இவனை தொடக்கூடாது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறாரு, எதிரிகள் மத்தியில கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு தயவை உண்டு பண்றார். ஆண்டவர் பாதுகாக்கிறார், அவனுடைய மனைவியை பாதுகாக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். அப்ப கர்த்தர் நாங்க இருக்கிற இடங்கள்ல நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் பாதுகாப்பார், வியாதியிலிருந்து பாதுகாப்பார், போக்கிலும் வரத்துல நம்மளை பாதுகாப்பார், எதிரிகள் மத்தியிலிருந்து பாதுகாப்பார், மனுஷனுடைய வீணான வார்த்தைகளிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். சரி, அது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னு பாருங்க, 12ஆம் வசனம் இன்றைக்கு எதை நாங்கள் பார்க்க போகிறோம். 12, 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான்,
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு ரைட். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ இந்த இடத்துல சொல்லுது பாருங்க. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம படித்தது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பஞ்ச ஆபிரகாமோட காலத்தில் இருந்தது போல ஒரு ஈசாக்கினுடைய காலத்தில் என்ன ஏற்பட்டிருக்குது? பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா பஞ்சம் ஏற்பட்ட உடனே அவன் என்ன தீர்மானம் எடுக்கிறான்? எகிப்துக்கு போகலாம்னு தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானம் எடுக்க போது தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். என்ன சொல்றாரு? நீ எங்கேயும் போக வேணாம், நான் உனக்கு சொல்றது கேளு, இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குது? நான் உன்னோடு கூட இருந்து உன்னையே எங்கேயும் போக தேவையில்லை, எகிப்துக்கு போகாத, இங்கேவே இரு, இந்த கேரார்லேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா உண்ட அப்பாவுக்கும் நான் இப்படித்தான் சொன்னேன், அவன் நான் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான், என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தான், நான் அவனை ஆசீர்வதித்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த தேசத்தில் குடியிருக்கிறான். இவ்வளோ தான் இதுக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம். ரைட். இப்போ வேதம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஈசாக்கு எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? பஞ்சம் நிறைந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? பஞ்சம் தேசத்தில் விதை விதைத்தான். இன்னொரு கேள்வி, ஈசாக்கு எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? கர்த்தர் அவனை இருக்க சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஈசாக்கு எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? முதலாவது சொல்லுங்க. பஞ்சம் நிறைந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? கர்த்தர் அவனை இருக்க சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளை நமக்கென்று எந்த இடத்தை நியமித்திருக்கிறாரோ, எந்த ஸ்தலத்தை நியமித்திருக்கிறாரோ, எங்கே இருக்க சொல்றாரோ அங்கே இருந்து நாங்கள் காரியங்களை நடப்பிக்காம ஆண்டவர் நமக்காக வைத்திராத ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் எவ்வளவுதான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சாலும் என்ன செய்ய முடியாது? முன்னேற முடியாது, விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியாது, அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக நியமித்த ஸ்தலத்தில் நாங்கள் இருக்கும்போது, அது பஞ்ச காலமோ எந்த காலமோ, கர்த்தர் நம்மோடு சொன்ன இடத்துல நாங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு அதிகமான விளைச்சலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, ஈசாக்கு அந்த பஞ்சம் நிறைந்த தேசத்திலே என கர்த்தர் அவனுக்கு இருக்க சொன்ன, என அவனை வாழும்படிக்கு சொன்ன, வாசம் பண்ணும்படிக்கு சொன்ன தேசத்திலே கர்த்தர் மேல நம்பிக்கையை வைத்து, என தன்னை இருக்க சொன்ன தன்னோடு இருக்கிற ஆண்டவர் மேல நம்பிக்கையை விதைத்து அவன் விதையை விதைக்கும் போது, என நம்பிக்கை வைத்து விதையை விதைக்கும் போது கர்த்தர் அவனை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பஞ்ச காலமோ எந்த காலமோ கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் விதைகளை விதைக்கும் போது, கர்த்தர் சொன்ன இடத்துல நிலைத்திருந்து உங்களுடைய தொழிலை திறம்பட செய்யும் போது, ஏன்னா நீங்கள் படிக்கும்போது, ஊழியத்தை செய்யும் போது, நீங்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும் போது அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் மேல் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு, அவர் என்னை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யும்போது, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன இடத்துல கர்த்தர் உங்களை முன்னேற்ற, அறுவடையை தர, உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னபடி கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஈசாக்கு சொன்னபடி கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். என்ன பஞ்ச தேசத்தில் ஆசீர்வதித்தார். அவன் கர்த்தர் சொன்ன தேசத்தில் குடியிருந்ததுனால, அவன் தன்னுடைய விசுவாசத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதில் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால், அதாவது பஞ்சம் நிறைந்த தேசத்தில் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் சொன்ன அந்த பஞ்ச தேசத்தில் அவன் விதை விதைத்ததன் மூலமா, பஞ்ச தேசத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததன் மூலமா அந்த பஞ்ச தேசத்தில் அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலனை அடைந்து கொண்டான். இன்றைக்கு தேசம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், காலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், நம்மோடு இருக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
அவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், அவர் அறுவடையை தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன, நம்ம விதைக்கிறது நம்முடைய வேலை, அறுவடையை தர்றது கர்த்தருடைய வேலை. என்ன பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இன்னைக்கு நான் இந்த வசனத்தை உங்களுக்கு விதைக்கிறேன், என்ன நீர் பாய்ச்சுறேன், தொடர்ந்து இந்த சத்தியங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் நீர் பாய்ச்சுறது. என்ன விதைச்சது விதைக்கிறேன், தொடர்ந்து நீர் பாய்ச்சுறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் விளைய செய்வார். நீங்க அந்த இந்த 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 விதை, நான் விதைக்கிற விதைகள் உங்களுடைய நல்ல நிலமாக இருதயத்தில் ஆழமா இருக்குமா இருந்தா, என்ன அது எந்த பட்சிகளோ எந்த காரியங்களும் எடுத்து போடாம உங்களுடைய இருதயமும் கடினமா இல்லாம நல்ல நிலமா இருக்குமா இருந்தா, அவர் நிச்சயமா 30, 60, 100 விளைய செய்வார். ஏன்னா இவனுடைய வாழ்க்கையில 100 மடங்கு விளைய செய்கிறார். அவனுடைய நிலம் நல்ல நிலமா இருந்தது, கடவுளுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நிலமா இருந்தது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்குது. அந்த காலத்தின் மேல அவனுடைய ஈசாக்கினுடைய கண் அல்ல, என காலநிலைகள் மேல கண் இல்லை, என தேசத்தின் மீது ஈசாக்கினுடைய கண் இல்லை, என ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மேல ஈசாக்கினுடைய நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. ஏன்னா அப்ப ஈசாக்கினுடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்ததுண்டா, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மேல அவனுடைய நம்பிக்கை இருந்தது. பஞ்ச காலத்தில் என்னை உயர்த்துவார் என்று சொன்ன கர்த்தர் மேல இருந்தது. பஞ்ச தேசத்திலே குடியிரு என்று சொன்ன கர்த்தரை நம்பினா. இன்னைக்கு நீங்க கர்த்தரை நம்புகிறீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், முன்னேறுவான், பெருகுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஈசாக்கு பஞ்சம் நிறைந்த தேசத்திலே, கர்த்தர் இருக்க சொன்ன தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில், ரைட், அந்த வருஷத்தில் என்ன, எந்த வருஷத்தில்? அந்த பஞ்சம் நிறைந்த வருஷத்தில். அது மட்டும் இல்லை, கர்த்தர் அவன் அந்த இருக்க வாக்கு கொடுத்தாரே, என்ன நீ இந்த தேசத்தில் இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்தாரே, அதே வருஷத்துல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன அதே வருஷத்துல ஆண்டவர் அவன் ஆசீர்வதித்தார். என்ன 20 வருஷத்துக்கு பிறகு இல்லை, என்ன 20 வருஷத்துக்கு பிறகு இல்லை, அதே வருஷத்துல கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். அப்ப அதுல சொல்லுது பாருங்க, அந்த வருஷத்தில், எல்லாம் சொல்லுங்க, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு பலன். இப்ப இவன் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எகிப்துக்கு புறப்பட்டு போயிருந்தா அவன் எப்படி வாழ்ந்திருக்கணும்? எப்படி வாழ்ந்திருக்கணும்? அவன் என்ன தருவான்? இன்றைக்கு என்ன சாப்பாடு தருவான்? இன்றைக்கு எவ்வளவு பிடி நெல் தருவான்? என்ன இன்றைக்கு எவ்வளவு பிடி கோதுமை தருவான்? அப்படின்ட்டு எகிப்து அரசன் மேல அவனிடத்துல எதிர்பார்ப்பு வைத்து வாழ்ந்திருக்கணும், அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாழ்ந்திருக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வாழ்றாங்க. இருக்கிற இடத்துல கர்த்தரை நம்பி வாழாததுனால இங்கே செய்கிற தொழிலையும் கஷ்டம், இங்கேயும் பஞ்சம், பட்டினி. இது நிமித்தம் வெளிநாடு போகிறாங்க. என்ன வெளிநாடு போகிறாங்க. சபையில் இன்றைக்கு நிறைய பேர் 10-15 பேர் போயிருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தோம், என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவங்கள போயிட்டு வந்ததில் எந்த பிரயோசனமும் இல்லை. போயிட்டு வந்து இன்னும் கடன் கூடுதொழிய இந்த கடன் அடைக்கிறதுக்கு திருப்பி போகிறாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏனென்றா அவங்க என்னது சரியான ஒரு மனநிலை கிடையாது, சரியான ஒரு திட்டமிடல் கிடையாது. ஏன்னா கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கறது இல்லை, ஊழியக்காரரிடத்துல ஆலோசனை கேட்கறது இல்லை, வர்ற வருமானத்தில் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை. ஏன்னா வர்ற வருமானத்தில் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை, விதைக்கிறது இல்லை. எனக்கு பஞ்சம்னு சொல்லிட்டு விதைக்கிறது இல்லை. இப்போ ஈசாக்கு பஞ்சம்ன்னுட்டு விதைக்காமல் இருந்திருந்தா இந்த அறுவடை வந்திருக்காது. பஞ்ச காலத்திலையும் விதைக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நிறைய விசுவாசிகள், எனக்கு கஷ்டம், எனக்கு சம்பளம் குறைவு, எனக்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் ஆண்டவருக்கு தசம பாகம் காணிக்கைகளை விதைகளை விதைக்காமல் நீங்கள் அதை நிறுத்தும் போது, அதை நீங்கள் திருடி வேறு காரியங்களுக்கு செலவிடும் போது நீங்கள் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எழுந்து போகிறீங்க. ஒருவேளை அது 100 மடங்காக இருக்கலாம், 60 மடங்காக இருக்கலாம், 30 மடங்காக இருக்கலாம், 1000 மடங்காக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் விதைக்காததுனால அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இன்னைக்கு நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆண்டவருக்கு விதைக்கிறது இல்லை, பணத்தில் உண்மையாக இருக்கிறது இல்லை, தசம பாகத்தில் வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறதுனால தான் அவங்க பஞ்ச காலம் என்று சாக்கு போக்கு சொல்லி கொண்டு விதைக்காமல் இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் எந்த ஒரு அறுவடையுமே இல்லை. இன்றைக்கி வெளிநாட்டு போனவங்களையும் பார்த்தீங்கன்னா ஏன் கஷ்டம், ஏன் துன்பம், இன்னும் அவங்க ஏன் சிறப்பாக மேலே வரலைன்றா விதைக்கிற பழக்கமே இல்லை. உண்மையாகவே நம்மளோட சபையிலேருந்து வெளிநாட்டுக்கு போன ஆட்கள் நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? கடந்த 10-20 வருஷத்தில்
யாருமே தசம பாகம் கொடுக்கறதே இல்லை. தசம பாகம்ன்றது எடுத்து வைக்கிறதே இல்லை. ஏன் சபையில் இருக்கிற இங்கே இருக்கிறார்களும் சரியாக எடுக்கிறது இல்லை அநேகர். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அறவே என்ன செய்யறதில்ல, தசம பாகம் காரியத்தை ஒதுக்குறதே கிடையாது. அதனால தான் அவங்களோட வாழ்க்கையை பாருங்கள். யாராச்சும் வெளிநாடு போயிட்டு வந்து இங்கே நல்லா இருக்கிறாங்களா, வெளிநாடு போய் அவங்களோட குடும்பம் நல்லா இருக்குதா, நாங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் ஜெபம் ஆசீர்வதிக்கிறோம், அவங்களும் அதுக்கு தான் பிரயாசப்பட்டு வெளிநாடு போகிறாங்க. அப்போ ஏன் ஆசீர்வாதமாக இல்லை? ஏனென்றா மல்கியா 3:8-9-10 சொல்லுது, நீதிமொழி 3:9-10 சொல்லுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? எதனால? தசம பாகத்திலும் காணிக்கையிலும். இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், என்ன நீங்கள் எவ்வளவும் ஜெபிக்கலாம், பைபிள் ஸ்டடி வரலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலாம், வீட்டில் இருந்து பைபிள் படிக்கலாம், ஜெபிக்கலாம், நானும் தான் எல்லாம் செய்யலாம். ஆனால் என்னுடைய பொருளாதார ரீதியில் நான் உயரணமாக இருந்தால், என் கையின் பிரயாசம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா இருந்தால், நான் எனக்கு வர்ற வருமானத்தில் 10ல் 1 சரியாக கொடுக்குறவனா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதில் நீங்கள் கையை வைப்பீங்களா இருந்தால் என்ன, அதில் நம்முடைய வருமானம் முழுக்க சாபத்துக்குள்ளே போகும். என்ன, பொத்தலான பையில் போடுறது போல நம்முடைய காரியங்கள் அது உண்மையாகவே நிறைவேறுது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போ இந்த தீர்மானத்தை எடுத்து நான் கடவுளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சனோ, விதைக்க ஆரம்பிச்சனோ, ஆனால் அதை இன்றைக்கு வரைக்கும் நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால் அதை நீங்கள் சரி பண்ணணும். இந்த இடத்துல பைபிள் ஸ்டடிக்கு வர்றாங்களுக்கு சொல்கிறேன், இல்லை என்ன பிரயாசம், நான் இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் கேட்குறேன், நான் வீட்டில் எல்லாம் செபிக்கிறேன், எனக்கு ஒரே கடன், எனக்கு ஒரே வருமானம் காணாது, வர்றதெல்லாம் 10 நாள்லேயே செலவழிஞ்சிருது, மிச்சம் 20 நாளுக்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்குதுண்டா, அதுக்கு என்ன காரணம்டா? நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் சரியாக ஆண்டுடைய பணத்தில் கை வச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களோட கையில் வர்ற பணத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, ஆண்டவரை வஞ்சிக்கிறீங்க. அதை நீங்கள் சரி செய்து பாருங்கள், அந்த பிரச்சனை அதி சீக்கிரத்தில் நீங்கிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன, கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அப்போ 100 மடங்கு ஆசீர்வாதம். எதனால? பஞ்சகாலம் என்று சாக்குப்போக்கு சொன்னதுனால இல்லை, பஞ்சகாலத்திலையும் சாக்குப்போக்கு சொல்லாமல் விதைத்ததுனால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பஞ்சகாலத்திலையும் எல்லாம் சொல்லுங்கள், பஞ்சகாலத்திலையும் அது இப்படி சொல்லலாம், வருமானம் குறைவாக இருந்தாலும், என் தேவை அதிகமாக இருந்தாலும், நான் கடவுளுக்குரியதை நான் கடவுளுக்கு கொடுக்கும்போது 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது எந்த காலமாக இருந்தாலும் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லக்கூடாது? இன்றைக்கி நிறைய பேர் ஏன் சர்ச்சு வரலன்னு கேட்டால் சாக்குப்போக்கு, ஏன் ஜெபிக்கலன்னு கேட்டால் சாக்குப்போக்கு, ஏன் பைபிளை கொண்டு வரலன்னு கேட்டால் சாக்குப்போக்கு. என்ன, சாக்குப்போக்கு சொல்கிறோம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டான், அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டான். என்ன, இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்கூலுக்கு பிந்தி போகிறீங்க, ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்கிறீங்க. என்ன, அப்பா அம்மா செத்துட்டாங்க, ஸ்கூலுக்கு போகலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா அம்மா செத்துட்டாங்க, பொய்யா சொல்லுவாங்க, அது பிரச்சனை, கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, இப்படின்னு சாக்குப்போக்கு சொல்கிறவன் அவன் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுப்பானா? என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். என்ன, சாக்குப்போக்கு சொல்லாமல் நம்ம என்ன கஷ்டம் துன்பம் இருந்தாலும் நம்ம ஒரு முன்னேறணுன்ற ஒரு சிந்தனை உள்ளவன் அவன் என்ன செய்வான், அந்த காரியத்தில் குறியாக இருக்கும்போது, அதற்குள்ள நேரத்தை செலவழிக்கும் போது நிச்சயமாக அவன் முன்னேறுவான். ஏன்னா நம்ம சாக்குப்போக்கு சொல்கிறத நிறுத்தணும், ஏன்னா நொண்டி சாட்டு சொல்கிறத நிறுத்தணும். அதே போல தான் இந்த விஷயத்துலையும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பஞ்சம், பட்டினி, கடனில் இருக்கிறாங்க. எதனால? அதுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, தேவையில்லாத காரியத்துக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க, கடவுளுடைய ஊழியத்துக்கென்று கடவுளுடைய ராஜ்யத்துக்கென்று கொடுக்கறது இல்லை. கொடுக்கறது இல்லை. அதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிதான பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை. இந்த இடத்துல நம்ம இன்றைக்கு பார்க்குறது வந்து ஈசாக்கினுடைய விசுவாச வாழ்க்கை. ஈசாக்கு பஞ்ச காலத்தில், ஏன்னா அவன் போயிட்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்காம, பஞ்ச காலத்தில் விதைக்காம அவன் எகிப்துக்கு போயிருந்தால் கையேந்தி தான் வாழ்ந்திருக்கணும். எப்படி வாழ்ந்திருக்கணும்? எகிப்து பார்வோன் ராஜா, எகிப்தில் இருக்கிற பார்வோன், ஏன்னா அங்கே இருக்கிற ராஜாக்களை பார்வோன்னு சொல்லுவாங்க. அப்போ எகிப்தில் இருக்கிற பார்வோன் எனக்கு என்ன தருவார், இன்றைக்கு என்ன சாப்பாடு தருவார், இன்றைக்கு என்ன கோதுமை தருவாரா, அரிசி தருவாரா, எத்தனை கிலோ எத்தனை சுண்டு தருவார், இதே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். என்ன, இதே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். மற்றவர்கள கையை பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அவனா என்ன செய்ய முடியாது, முன்னேற்றம் காண முடியாது, அவனா விரும்பினதை சாப்பிட முடியாது, அவன் விரும்பினதை செய்ய முடியாது, நினைச்ச நேரத்துக்கு அவன் தூங்க முடியாது, எழும்ப முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள ஒரு நுகம் மேலே வைக்கப்பட்ட மாதிரி தான் வாழணும். ஆனால் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எகிப்துக்கு போகாமல் கர்த்தர் சொன்ன இடத்துல குடியிருந்ததுனால கர்த்தர் அவனையே ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றுறார்.
அவனையே ஐஸ்வர்யவானா மாத்துறார், அவனையே பெரிய ஒரு எஜமானா மாத்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார். நீங்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தையை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, நீங்க யாரிடத்துலையும் கையேந்தி வாழ மாட்டீங்க. ஏன்னா நீங்க அநேகருக்கு கை நீட்டி கொடுக்கிறவர்களா வாழுவீங்க. நீங்க தேவனுடைய பணிக்கென்று கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமீன்? பாஸ்டர் என்ன தருவாரு, ஏன்னா அங்கேருந்து உதவி காய்ச்சி தருவாரா, இங்கேருந்து கோய்ச்சி தருவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களா இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஊழியத்துக்கென்று ஊழியக்காரனுக்கென்று அள்ளி கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நானும் நீங்களும் அப்படி தான் இருக்கணும். யார்கிட்டையும் கையேந்தி வாழ கூடாது. ரைட். 100 மடங்கு பலனை அடைந்தான். எந்த வருஷத்தில்? தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்த வருஷத்தில். தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த வருஷத்தில். அதே போல அவன் ஐஸ்வர்யவான் ஆகி, எல்லாம் சொல்லுங்க, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். வேதம் சொல்லுது ஈசாக்கு பஞ்ச காலத்தில் எப்படி மாறினானா? ஐஸ்வர்யவானானான். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவானானான். இன்றைக்கு நானும் நீங்களும் யாரு? ஏழைகளா ஐஸ்வர்யவானா? தரித்திரரா ஐஸ்வர்யவானா? நீங்கள் யாரு? நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நம்ம நிறைய பாட்டு படிப்போம். ஏன்னா ஏழை ஏழை எந்தன் மீது அப்படிலாம் படிப்போம். ஏழை ஏழை ஏழை, ஒரே என்னது பஞ்சப்பாட்டு தான் படிப்போம். ஏன்னா யார் ஏழை? உண்மையாகவே இந்த உலக நியமத்தின் படியும் பார்ப்போம், பைபிளும் சொல்கிறபடி யார் ஏழை? அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட முடியாதவன் தான் என்னது ஏழை. அதாவது அன்றாட 3 வேளைக்கான சாப்பாடு இல்லாதவன், தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதவன், வாழ்கிறதுக்கு வீடு இல்லாதவன் தான் யார்? ஏழை. நீங்கள் ஏழையா? நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஏழையா ஐஸ்வர்யவானா? சத்தத்தையே காணல. ஏழையா ஐஸ்வர்யவானா? என்ன ஐஸ்வர்யவான்? நீங்கள் ஐஸ்வர்யவான் என்ன? நீங்கள் பணக்காரங்க, ஆனால் தெரியலை, அது நமக்கு தெரியலை. நம்ம நினைக்கிறோம் பணக்காரன்னா என்னது? ஒரு 3 மாடி வீடு கட்டி இருக்கணும், 3 மாடி வீடு கட்டி இருக்கணும், கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இது ஐஸ்வர்யவான்னு நினைக்கிறோம். அது ஐஸ்வர்யம் இல்லை. என பைபிள் சொல்லுது அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, ஏன்னா அவர் நாங்கள் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு இயேசு தரித்திரர் ஆனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் சுகமாகும்படிக்கு அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு நமக்காக பாவமானார், நாங்கள் நீதிமான்களானோம், அதையும் விசுவாசிக்கிறோம். அதே போல இயேசு நமக்காக தரித்திரர் ஆனார், நாங்கள் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கான ஞானத்தை, பலனை, முழு திராணியையும் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல சொல்லுது அவன் ஐஸ்வர்யவான் ஆகி, எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கு ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே என பெலிஸ்தன் அவர் மேல் பொறாமை கொண்டு, அப்படின்டா உங்கள் எதிரிகள் உங்கள் மேல பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார், நம்மளை ஐஸ்வர்யவனாக்குகிறவராக இருக்கிறார். எப்பயுமே நீங்கள் ஐஸ்வர்யவனாகி பாருங்களேன், நிறைய நீங்கள் வளர்ந்து பாருங்கள், முன்னேறி பாருங்கள், ஒரு நிலங்களை வாங்கி பாருங்கள், நகைகளை வாங்கி பாருங்கள், எனக்கு வாகனங்களை வாங்கி பாருங்கள், ஏன்னா மற்றாக்கள் உங்கள் மேலே பொறாமை கொள்ளுவாங்க. கிட்டத்தில் ஒரு பிரசங்கம் ஒன்று கேட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். வேதத்தில் ரோமரில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்ண்டா, அந்த ஊழியக்காரர் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். பிரசங்கம் பண்ண போயிட்டு அவர் என்ன செய்கிறாரு, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படுங்கள், துக்கிக்கிறவர்களோடு கூட துக்கியுங்கள். அப்படின்னா என்னது? ஒரு செத்த வீடுக்கு போனால் அங்கே அவங்க எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கும் என்னது, அழுக வந்துடும், மன கவலையாக இருக்கும். என்ன எல்லாருக்கும் கவலையாக இருக்குமா இல்லையா? அழுக வருமா இல்லையா? ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? ஒரு செத்த வீட்டுக்கு போனால் என்ன செய்வோம்? அதுக்கு அழுவோம், ஏன்னா அவங்களுக்காக பரிதவிப்போம், ஏன்னா இவங்க சாகணும்லாம் நினைப்போம். ஆனால் இதே ஒருத்தன் ஒரு நல்ல வீடு வாங்கிட்டானா இருந்தால், ஒரு நல்ல வாகனம் வாங்கிட்டாரா இருந்தால் சந்தோஷப்படுறோமா, வயிற்றெரிச்சல் படுறோமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அநேகர் இப்போ செத்த வீடுன்னா எல்லாம் கூடி வந்துடுவாங்க, வந்து என்ன செய்வாங்க,
அவங்களுக்காக அழுவாங்க. இப்போ இங்கே கிட்டத்தில் இவங்க பார்த்தோம், இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க, அழுதாங்க, துக்கிச்சாங்க, கவலைப்பட்டாங்க. என்ன இதே நேரத்தில் இவங்க இந்த வீடை அவங்க அந்த குடிசையிலிருந்து இந்த வீடை கட்டும்போது எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க? எத்தனை பேர் வைத்தறிச்சல் பட்டிருப்பாங்க? அதிகமான பேர் வைத்தறிச்சல் தான் பட்டாங்க. இந்த காசு எப்படி வந்ததோ தெரியல, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓமா, நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கி பாருங்கள், ஒரு வீட்டை கட்டி பாருங்கள், இவன் எங்கேயோ தவறான வழியில் என்ன செஞ்சிட்டான், நம்ம இப்படி தான் சொல்லும் சனம். ஆனால் இப்போ என்ன செய்யாது? சந்தோஷப்படாது, நம்மளோடு கூட சந்தோஷப்படாது. என்ன ஆனால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் முன்னேறும் போது, நீங்கள் சிறக்கும் போது, நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம இந்த பொக்ஸ் வாங்கும்போது என்ன எப்படி வாங்கினாங்கன்னு சில பேர் கேட்டிருப்பாங்க. என்ன இது வாங்கும்போது என்ன நினச்சிருப்பாங்க? ஆனால் கர்த்தர் சந்தோஷப்படுறார். நம்ம வளர்ச்சியடைய முன்னேற கர்த்தர் சந்தோஷப்படுறார். ஏன்னா நாங்கள் துக்கப்படும் போது ஆண்டவரும் துக்கப்படுறார். ஏன்னா நம்ம சில மனிதர்கள் இழக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவலைப்படுறார். ஏன்னா நமக்கு காரியங்கள் வரும்போது, எதிர்மறையான காரியங்கள் வரும்போது கவலைப்படுறார். அதே நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுறார். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் என் சந்தோஷத்தில் பிரியப்படுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதைத்தான் அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அவர் கேட்குற இதைத்தான் அவரும் கேட்டார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்கண்டா? எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்? நிறைய நேரத்தில் நம்மளும் இப்படி தான் இருக்கிறோம். மற்றவன் ஒரு நல்ல வாகனம் வாங்கும்போது, நல்ல நிலத்தில் உயரும் போது, நாங்கள் எந்த வழியில் வந்து புறம் பேசுகிறவர்களா, ஏன்னா அவனை அவதூறான காரியங்களை பரப்புகிறவர்களா, அவனை நிந்திக்கிறவர்களா, அவமானப்படுத்துகிறவர்களா, பின்னால் பேசுகிறவர்களா, என்ன இருதயத்தில் ஒரு வேதனைப்படுகிறவர்களா, பொறாமப்படுகிறவர்களா, வைத்தறிச்சல் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமெண்டா, இந்த இடத்துல இருக்கிற நானும் நீங்களும், அது நானோ நீங்களோ யாரோ நம்முடைய சபையில் முன்னேறும் போது என்ன நம்ம தேவையில்லாமல் கதைக்காம அவங்கள மனதார ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கும். ஆண்டவரே இவங்களை இன்னும் உயர்த்துங்க, இன்னும் ஆசீர்வதிங்க, கடவுளுக்குள்ள இவங்க எல்லாத்துலேயும் வளரட்டும், பெருகட்டும். அதுதான் நானும் விரும்புகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பெருகணும்னு விரும்புகிறேன். கடவுளை அறிகிற அறிவிலையும் பெருகணும், உங்களுடைய ஜெபம் பெருகணும், உங்களுடைய துதி பெருகணும், எல்லாத்துலேயும் பெருகணும், பொருளாதார வாழ்க்கையிலையும் பெருகணும், கடவுளுக்கு கொடுக்கறதுலையும் பெருகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்ன அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்த மாட்டு மந்த அநேக பணிவிடைக்காரங்கள் இருந்தபடினாலே அநேகர் பெலிஸ்தர் அவனை கண்டு பொறாமை அடைந்தார்கள். அப்போ அநேகர் நாங்கள் வளரும் போது, முன்னேறும் போது, என்ன நம்முடைய ஆலயத்தை இன்னும் அழகாக கட்ட 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 பொறாமை கொள்ளுவாங்க, வைத்தறிச்சல் படுவாங்க. என்ன நான் வளரும் போது வைத்தறிச்சல் படுவாங்க. என்ன நீங்கள் வளரும் போது உங்களுக்கு எதிராக பேசுவாங்க, என்ன தேவையில்லாத அலப்புவாங்க, நம்மளை பற்றி புறம்பேசி கொண்டிருப்பாங்க, கோல் மூட்டி கொண்டிருப்பாங்க, பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருப்பாங்க, நம்முடைய பிள்ளைகளை சுட்டி காட்டி கொண்டு நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்க? முற்பட்டு கொண்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் மைண்டில் எடுக்காமல் நம்ம கர்த்தரோடு கூட நாங்கள் நேரத்தை செலவழித்து அவரோடு கூட நாங்கள் சந்தோஷப்படும் போது அவங்க பார்த்து கொண்டே இருக்கத்தக்கனையா, அவங்க நம்மளை பற்றி புறம்பேசி கொண்டே இருக்கத்தக்கனையா தேவன் நம்மளை மேலும் மேலும் உயர்த்துகிறவராக இருப்பார். ஆனால் நம்மளும் புறம்பேசி கொண்டிருந்தா நம்ம வளர முடியாது, நம்மளும் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தால் வளர முடியாது, நம்மளும் தேவையில்லாததை பேசி கொண்டிருந்தால் வளர முடியாது. என்ன நம்ம அதை கண்டுக்காம நம்ம தொடர்ந்து கனி கொடுத்து கொண்டே இருக்கணும், தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். ரைட். இந்த வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது அந்த மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுண்டா, அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த நிலத்தில் பயிரிட்டான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அதே வருடத்தில் அவன் 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான். அவன் பணக்காரனானான். எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கு பணக்காரனானான், அவன் மிகவும் செல்வந்தனாகும் வரை அவனுடைய செல்வம் தொடர்ந்து பெருகியது. எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கு மிகவும் பணக்காரனாகும் வரை அவனுடைய செல்வம் தொடர்ந்து பெருகியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ விளங்குறதுக்காக சொல்கிறேன், என்ன உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ இவங்க யார், ஜோசுவா ஒரு கடல், ஜோசுவோட அப்பா கண்ணானை ஒரு என்ன செய்கிறார், கடல் தொழில் செய்கிறார். இப்போ அவருக்கு கடவுள் ஒன்றுமே இல்லாமல் நமக்கு தெரியும், கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாரு, ஒரு 2 போட்டை கொடுத்துருக்கிறார், 2 இன்ஜினை கொடுத்துருக்கிறாரு, ஒரு 20 வலையை கொடுத்துருக்கிறாருன்னு வைங்க. ஆரம்பத்தில் ஒரு 20 வலையோ 10 எத்தனை வலையோடு ஆரம்பித்தாங்களோ தெரியாது. அப்போ இப்படி கொடுத்துருக்குறாங்க, எடுத்தாப்புல எல்லாம் கிடைக்கல, படிப்படியாக முன்னேறினாங்க. அப்போ கர்த்தர் கொடுத்தார். இப்போ 10 வலையை கொடுத்தாருன்னு வைங்களேன். அப்போ போன கிழமை நான் கேட்டேன் எத்தனை வலை இப்போ இருக்குன்னு கேட்க, இப்போ 60 வலை இருக்குது. அப்போ 10 வலையில் இருந்து
என்ன செய்திருக்கிறார்? 10 20 மாறுச்சு, 20 30 மாறுச்சு, 30 40 மாறுச்சு, 40 50 மாறுச்சு, 50 60 மாறி இருக்குது. இப்போ 60லேயே நிற்கக்கூடாது. நான் அவருக்கு சொன்னேன் 60 70 மாறணும், 70 80 மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அதுதானே வேதம் சொல்லுது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஈசாக்க பஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? பணக்காரனாக மாற்றினார். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இருந்த செல்வங்களை, கர்த்தர் கொடுத்த செல்வங்களை தொடர்ந்து பெருக செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நம்மகிட்ட சில காரியங்கள் இருக்குது சபையில், இது இப்படியே இருக்க போகிறது இல்லை. நான் சொல்கிறேன் இது பெருகும். இப்போ இதில் ஒரு கீபோர்டு இருக்குது, இதை விட நல்ல கீபோர்டு இதில் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இதில் இப்படி நம்மளோட பல்ப்ஸ் இருக்குது, எதிர்காலத்தில் இந்த பல்ப்ஸ் இன்னும் அழகான பல்ப்ஸ் எல்லாம் வரும். எத்தனை பேர் அது பெருகணும். நம்ம மட்டும் சரீரத்தில் பெருகக்கூடாது. இப்போ நான் சரீரத்தில் கொஞ்சம் பெருகிட்டேன், அது மட்டும் பெருகக்கூடாது. நம்மளோட உள்ளான அறிவு, கடவுளை பற்றின அறிவு பெருகணும். ஏன்னா அது மட்டும் இல்லை, ஏன்னா நமக்கு இருக்கிற எல்லாமே பெருகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பெருசாக மைக் இருக்காது, அந்த இசைக்கருவிகள்லாம் இருக்காது. ஆனால் கர்த்தர் கொஞ்சத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை இந்த அளவுக்கு ஏற்றி இருக்கிறார். ஏன்னா இன்னும் தொடர்ந்து பெருகணும். இது போதுன்ற இல்லை, கர்த்தர் இன்னும் மேலானதை தருவார். ஏன்னா தொடர்ந்து பெருக செய்வார். நமக்கு இருக்கிறவைகள் பெருகும். ஏன்னா சொல்லுங்கள், எனக்கு இருக்கிறவைகள் பெருகும், என் ஆண்டவர் பெருக செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் கர்த்தர் சொன்ன தேசத்தில் குடியிருந்து சாக்கு போக்கு சொல்லாமல் விதை விதைத்தான். கர்த்தர் அந்த காலத்தில் அதே தேசத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் பணக்காரன் ஆனான். அவன் மிகவும் செல்வந்தனாகும் வரை அவனுடைய செல்வம் தொடர்ந்து பெருகினது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறவைகளை தொடர்ந்து பெருக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா இதை விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் என்னை தொடர்ந்து பெருக செய்கிறவராக இருக்கிறார். நான் உயர்ந்த நிலைமைக்குள்ளே போகும் வரைக்கும் நான் அவரை நம்பி வாழும்போது, அவரை ஆதாரமாக கொண்டிருக்கும் போது, அவரை நம்பி சாக்கு போக்கு சொல்லாமல் விதைக்கும் போது ஆண்டவர் என்னை தொடர்ந்து பெருக செய்து கொண்டே இருப்பார். என பெரிய பெரிய வெற்றிகளை தருவார், முன்னேற்றத்தை தருவார். என்னுடைய பஞ்ச வாழ்க்கையை, வனாந்திர வாழ்க்கையை அவர் வயல்வெளியாக்குவார், அவர் செழிப்பாக்குவார். அவர் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை கொண்டு வருவார். எனக்காக மூடப்பட்டிருக்கிற கதவுகளை திறப்பார். எனக்காக மூடப்பட்டிருக்கிற கதவுகளை திறப்பார், வானத்தின் மதகுகளை திறப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஈசாக்கினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்ததுண்டா, பஞ்ச காலத்திலையும் தேவனையும் அவருடைய வார்த்தையும் பற்றி பிடித்து கொண்டு அவர் சொன்னதை செய்கிற அந்த கிரியைக்கு நேராக நடத்தினது. கிரியைக்கு நேராக விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவர் இருந்தா இவன் இருக்காம போனான்னு இருந்தா, ஆண்டவர் சொன்னதுக்கு மாறா கிரியை செஞ்சிருந்தா அவன் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னபடி அந்த தேசத்துல குடியிருந்ததுனால, ஆண்டவர் சொன்ன தேசத்துல குடியிருந்து அந்த தேசத்துல விதை விதைத்ததுனால, சாக்கப்போக்கு சொல்லாம விதை விதைத்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொள்ள செய்தார். இன்றைக்கி நம்மளும் சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தர் சொன்ன இந்த தேசத்தில் குடியிருந்து, இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில் குடியிருந்து, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ என்ன வேலையோ அதை நாங்கள் சரியாக நேர்மையாக உண்மையாக நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாக நாங்கள் செய்வோமா இருந்தால், அதில் வர்ற ஒவ்வொரு பணத்திலையும் ஒவ்வொரு வருமானத்திலையும் நாங்கள் ஆண்டவருக்கு சரியாக உண்மையாக இருப்போமா இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு இருக்கிறவைகளை பெருக செய்வார். இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நிலம் இருக்குண்டா அது பெருகும், ஒரு வீடு இருக்குண்டா அது பெருகும், ஏன்னா உங்களுக்கு இருக்கிற வாகனங்கள் பெருகும், உங்களுக்கு இருக்கிற எல்லாமே ஆண்டவர் பெருக செய்வார். நீங்கள் இன்னும் அழகாக விளங்குற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் கடவுளை அறிகிற உள்ளான அறிவில் பெருக 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 உங்களுடைய வெளிப்பிரகாரமான காரியங்கள் பெருகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் கடவுளை அறிகிற அறிவில் பெருக 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 நம்ம தேவனோட ஒப்புரவாக தேவனோட ஐக்கியமாக தேவன் நமக்கு அதிகமானவைகளை கொடுப்பார், மேலானவைகளை கொடுப்பார், சிறந்தவைகளை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனோடு சரியாக நாங்கள் உறவாடலாட்டி, தேவனோட ஐக்கியமாக இல்லாட்டி நாங்கள் பெரிதான காரியங்களை சுதந்திரிக்க முடியாது. தேவன் ஆயத்தம் பண்ணின காரியங்களை சுதந்திரிக்க முடியாது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற உயர்தரமான மேலான வாழ்க்கையை வாழ முடியாது. பஞ்சம், பட்டினி, கவலை, கடன், வியாதியோடு தான் இருக்கணும்.
இன்றைக்கு நிறைய பேருக்கு என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் தாங்க நான் உங்கள்கிட்ட வர்றேன்னு சொல்கிறாங்க. அது இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ முதலாவது என்னது? தேவனுடனான உறவு. என்ன சொல்லுங்கள்? தேவனுடனான உறவு, ஏன்னா தேவனுடனான ஐக்கியம், அதுதான் முக்கியம். அதில் நம்ம சரியாக இருந்துட்டா போதும், மிச்சத்தை அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கி நான் அதைத்தான் செய்கிறேன். ஏன்னா ஆண்டவரே, நான் முதல் அப்படி தான் கேட்டேன், எனக்கு ஒரு ரூமை தாங்க, நான் அப்புறம் ஜபிக்கிறேன். அப்புறம் நான் அங்கேருந்து ஜபிக்க ஆரம்பித்து ஆண்டவர் ரூமை தந்தார். ஏன்னா இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் விருத்தி செஞ்சு கொண்டிருக்கிறேன், டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னா சபையையும் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம இந்த வருஷத்தில் வாங்குவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம வாங்குவோம். யார் தந்தாலும் யார் தரலாட்டியும் நம்ம ஆண்டு நம்முடைய கைகளை பலப்படுத்துவார், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நிறைய திட்டங்கள் ஏண்டா நமக்கு இருக்கிறது பெருகணும். ஏன்னா நம்ம இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரங்களுடைய சரீரம் பெருகுது, என்ன பெருகுது இல்லை, என்ன சரீரம் பெருகுது, அவங்களும் ஆண்டு வசனத்தினால சத்தியத்தினால நிறைய நிரப்பப்படுது. ஆனால் சபைக்கு ஒன்றும் செய்கிறதில்லை, ஊழியத்துக்கு ஒன்றும் செய்கிறதில்லை, சபைக்கு சரியாக கொடுக்கறதில்லை. என்ன சபையின் மேலே, ஊழியர் மேலே, சபையில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறது இல்லை. என்னை எப்பயுமே பஞ்ச பாட்டு பாடிக்கொண்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு என்னை குறையே பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நானும் நீங்களும் கடவுளை அறிகிற அறிவில் பெருகி நமக்கு இருக்கிற எல்லாம் பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு கண்ணானாவுக்கு அந்த படை இருந்தது போல், வலைகள் இருந்தது போல், இன்றைக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் பயன்படுத்துகிற காரியமாக இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு இருக்கிற காரியங்களாக இருக்கலாம். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் அவைகளை பெருக செய்வார். எனக்கு இருக்கிறவைகளை பெருக செய்வார். என்ன சொல்லுங்கள்? என் தேவன் என்னை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார், என் குறைகளை நீக்குகிறவராக இருக்கிறார், என் வியாதியை எடுத்து போடுகிறவராக இருக்கிறார், எனக்கு பாக்கியத்தையும் நன்மையும் கொடுக்கிறவராக இருக்கிறார், என்னோடு கூட சந்தோஷப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார், என் வளர்ச்சியில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் சங்கீதத்தில் சொல்லுது, என்னை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்னது? நாளுக்கு நாள் முன்னேறுவான், வளருவான், பெருகுவான். அவனுக்கு இருக்கிறவைகள் வளரும், பெருகும். ஏன்னா அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்பயுமே இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா என்னது? எப்பயுமே பஞ்சப்பாட்டு பாட மாட்டான், அவன் எப்பயுமே செழிப்பாக இருப்பான், எப்பயுமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா எப்பயும் அவன்கிட்ட இருந்து எல்லாம் தாராளமாக கொடுக்கிறவனாக இருப்பான். ஏன்னா அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்கிற எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் செய்கிற எல்லாம் வாய்க்கும். அது பஞ்ச காலமோ என்ன காலமோ, அது எப்படிப்பட்ட தேசமோ, நான் விதைச்சா அறுவடை நிச்சயமாக வரும். என்ன எந்த காலமும் என்னுடைய அறுவடையை மாற்ற போகிறது கிடையாது, எந்த தேசமும் என்னுடைய அறுவடையை தீர்மானிக்க போகிறது கிடையாது. என்னுடைய அறுவடை கர்த்தரிடத்திலிருந்து வருது. எனக்கு தேவையான பலனை கர்த்தர் எனக்கு தந்தருள்வார். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் தியானித்ததை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நாங்களும் ஈசாக்கை போல காலங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நாங்கள் இருக்கிற தேசம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நாங்களும் ஈசாக்கை போல, ஆபிரகாமை போல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னபடி நாங்கள் இருக்கிறோமா, அவருடைய வார்த்தைக்குரிய கனத்தை அவருக்கு கொடுக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். இல்லாட்டி சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? நாங்கள் ஈசாக்கின் இடத்தில் இருந்திருந்தால் நாங்கள் எகிப்துக்கு போயிருப்போமா, இல்லாட்டி கர்த்தர் சொன்ன இடத்தில் குடியிருந்திருப்போமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் விரும்புகிறார் எகிப்துக்கு போகக்கூடாது, நாங்கள் கர்த்தர் சொன்ன இடத்திலே குடியிருக்கணும். நாங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கிறது கடவுளுக்கு சித்தம் அல்ல. நீங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கிறது கடவுளுக்கு சித்தம் அல்ல. நீங்கள் இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாக இருக்கிறது கடவுளுக்கு சித்தமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவன் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற தொழிலிலே கர்த்தர் உங்களை மேல் இடத்துக்கு கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் தேவையில்லாத காரியங்களை செய்து முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களை பெருக செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறவைகளை பெருக செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே,
ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே, நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தான். பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல, நீ செய்வதை தடுப்பவன். கடைசியா ஒரு முறை எல்ஷடாய் எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி. எங்களை பெருக செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். பஞ்ச தேசத்திலும் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இலங்கை தேசத்திலே, இந்த மன்னார் தீவிலே, இந்த பேசாலையில், இந்த உதயபுரத்திலே நீர் எங்களை உயர்த்த, எங்களை பாதுகாக்க, எங்களை போஷிக்க, எங்கள் மேல் தயவு பாராட்ட, எங்களை பணக்காரனாக்க, செல்வந்தனாய் மாற்ற, ஆண்டவரே வியாதி இல்லாமல் வாழ வைக்க நீர் எங்களை அப்பா போதுமானவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, சுவிகார புத்திரர்களாக, வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, செபிக்க பாட தந்த சலாக்கியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறீர். அப்பா தகப்பனே, நீர் எங்களை பெருக செய்ய ஆண்டவரே விரும்புகிறீர். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க, ஈசாக்கை போல, ஆபிரகாமை போல நீர் சொல்லுவதை கேட்டு, நீர் சொன்ன இடத்திலே குடியிருந்து, ஆண்டவரே தகப்பனே, சாக்குப்போக்கு சொல்லாமல், ஆண்டவரே குறைகள் சொல்லாமல், நீர் இருக்கிற இடத்திலே நாங்கள் நீர் சொல்லுவதை கேட்டு எல்லாவற்றிலும் முன்னேற, ஞானமாய் செயற்பட உம்முடைய கிருபைகளை அதிகமாய் தரவண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இருக்கிற காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, காலத்தை படைத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். பஞ்சத்தை செழிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய தேசத்தின் நிலைமைகளை அறிந்தவர், அதை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பெரியவர் சுவாமி, நீர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீர் செயல்களில் வல்லவர். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவர். ஆண்டவரே, நீர் சுகமாக்கும் நல்ல மருத்துவர் சுவாமி, நீர் எங்களை ஜெயம் பெற செய்கிற நல்ல தெய்வம். ஆண்டவரே, நீர் எங்களை மேலே கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறீங்க. நீர் எங்களை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்கிறவர்களாய் இருக்கிறீங்க. எங்களுடைய பாவ வாழ்க்கை இன்றோடு ஒளிந்து போக செய்கிறவர்களாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே தகப்பனே, நீர் எல்லாம் வல்ல தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறுவதாக எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் எங்களோடு கூட இருந்து எங்களை விடுவிக்க, உயர்த்த போதுமானவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி நானும் இந்த ஜனங்களும் இந்த பிள்ளைகளும் வாழ உதவி செய்யுங்க. எங்களுக்கு இருக்கிறவைகள் பெருக உதவி செய்யுங்க. ஆண்டவரே,
ஈசாக்கு ஆண்டவரை வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்படுது. அவன் செல்வந்தனாகி மிகவும் செல்வந்தனாகும் வரைக்கும் தொடர்ந்து அவனுக்கு இருக்கிறவைகள் பெருகி கொண்டே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு இருக்கிறவைகள் பெருகி கொண்டே இருப்பதாக, அதை என் கர்த்தர் பெருக செய்வீராக. நாங்கள் உண்மையில் எங்கள் நம்பிக்கையை வைக்க, உம்மை ஆதாரமாக கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறவைகளை நினைச்சு பெருமை கொள்ளாமல் தாழ்மையோடு இருந்து உம்முடைய கிருபைகளை அதிகமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளை தாழ்மையை அதிகமாய் தரவனும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கல்வி, தொழில், இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம், உம்முடைய வழிநடத்துதல் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. பிள்ளைகள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்துக்கு பயந்து உம்முடைய வார்த்தையின்படி நடப்பார்களாக, பேசுவார்களாக. வாயின் வார்த்தைகளை குறித்தும் நடக்கையை குறித்தும் ஜாக்கிரதையாய் இருப்பார்களாக. சுவாமி, தொடர்ந்து இந்த பிள்ளைகளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிங்க. அவருடைய பேர குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறேன். ஆண்டவரேப்பா, கர்த்தர் தாமே அவர்கள் இருக்கிற காரியத்திலிருந்து, அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து அதை முறித்து போட்டு விடுதலையாக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினால் நன்றி. எங்களை தாழ்த்தியும் உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே செபம் ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.